1 மணி நேரம் ஆச்சு, அப்பயும் பல்லாவரம் தான் வந்திருக்கேங்கிறாங்க. வந்து 5-10 நிமிஷத்துல பல்லாவரத்துல இருந்து வரேங்கிறாங்க. என்ன பெரிய டிரைவரா இருந்தா அவங்க 10 நிமிஷத்துல வந்து பல்லாவரத்துல இருந்து வருவாங்க கோயம்பேடுக்கு. ஒரு லெஜண்ட் இருக்கார் நிக்குது. ஹாய், வெல்கம் டு மை another vlog. ஸோ இந்த vlog இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி டோட்டலி ஐயோ ரைமிங்கா இருக்கு. காலையில வந்து மணி பாத்தீங்கன்னா 5 மணி ஆக போகுது. இன்னும் 5 மணி ஆகல, 4:55. 5 மணி ஆகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து லான்சன் டொயோட்டாக்கு வாசல்ல இருக்கோம். நான் வந்து இப்ப ரோஹிணி தேட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கேன். பாஷ்யம் இங்க பாருங்க, எவ்வளவு பில்டிங். பாஷ்யம் அவ்வளோ பெரிய பில்டிங். எனக்கு இந்த பாஷ்யம்லாம் கோயம்பேடு இந்த பக்கம் வந்தா நான் இந்த பாஷ்யம் பில்டிங்கை பார்த்து வியப்பேன். அப்பா எவ்வளோ பெரிய பில்டிங். அங்க மேல டாப் ஃப்ளோர்ல இருக்கிற பால்கனியில ஒரு வாட்டியாச்சும் நம்ம இருந்து வேடிக்கை பார்க்கணும் மெட்ராஸ் ஃபுல்லா அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ இன்னைக்கு எதுக்காக நான் இப்போ இங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் vlog எடுக்கிற ஐடியாவே இல்லை. இன்னைக்கு இந்த vlog எடுக்கிற ஐடியாவே இல்லை. பட் நான் வந்து ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி 3:45க்கே நான் வந்து கோயம்பேடு வந்துட்டேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நாமக்கல்ல எங்க வீட்டுல இருந்தே ஒரு பார்சல் ஒன்று வருது. அது வந்து பஸ்ல தான் போட்டு விட சொல்லி வாங்கியிருக்கேன். பிகாஸ் நான் வந்து டே டைம்ல வீட்டுல இருக்க முடியாது, நான் வந்து வேலைக்கு போயிடுவேன். என்னோட ரூம்மேட்ஸும் யாரும் இருக்க மாட்டாங்க, அவைலபிளா இருக்க மாட்டாங்கிறனால டே டைம்ல அந்த பார்சலை வாங்க முடியாது. கொரியர் போட்டு விட்டா அது வந்து ரிட்டன் எங்கேயோ போயிடும். நம்ம போய் ஒரு இடத்துல தேடிட்டு போய் வாங்கணும். இதே பஸ்ஸுனா நான் வந்து ஏர்லி மார்னிங் டைம் ஃப்ரீயா இருப்பேன், அதே மாதிரி நைட் டைம் ஃப்ரீயா இருப்பேன். ஸோ பஸ் வர டைமுக்கு நம்ம போய் தேடிட்டு போய் வாங்கிடலாம், பஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நான் பஸ்ல போட்டு விட சொன்னேன். ஸோ நானும் கிளம்பி வந்துட்டேன். இன்னும் 4:45 நான் வந்து 3:45க்கே வந்துட்டேன். பஸ்ஸுக்காரங்க வந்து 4 மணிக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்க எங்க வந்திருக்கோம்னு சொல்றோம் அப்படின்னாங்க. நானும் 4 மணிக்கு ஃபோன் பண்ணேன். ஆக்சுவலி 3:45க்கு நான் வந்தது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, பார்சல் கொடுக்கும்போது 4 மணிக்கெல்லாம் சென்னை கோயம்பேடே போயிடும் அப்படின்னு சொன்னாங்களாமா. அதனாலதான் நானும் நம்பிட்டு 3:45க்குலாம் வந்துட்டேன். 4 மணிக்கு ஃபோன் பண்ணா செங்கல்பட்டு டோல தான் வந்திருக்கேங்கிறாங்க. அப்புறம் நான் என்ன கேட்டேன், எப்படி ஒரு 1 மணி நேரம் ஆயிருமா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இல்ல 1/2 hourல வந்துருவோம் அப்படின்னாங்க. நான் வந்து சரி எப்படி 1/2 hourல வருவாங்க அப்படின்ட்டு நானும் சரி ஓகே பக்கத்துல டீ கடைக்கு போயிட்டு எதனா டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு நானும் போய் டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். மணி 4:45 இல்ல, இப்ப 5 ஆக போகுது இந்த 5 நிமிஷத்துல. இப்ப கூப்பிட்டு கேக்குறேன், பல்லாவரம் வந்திருக்கேங்கிறாங்க. 1 மணி நேரம் ஆச்சு, அப்பயும் பல்லாவரம் தான் வந்திருக்கேங்கிறாங்க. வெயிட் பண்ணி பாருங்க, இன்னும் 5-10 நிமிஷத்துல வந்துரும் பஸ், நீங்க எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னாங்க. சரி நானும் ஓகே எங்கேயும் போகல, நான் இங்கேயே வெயிட் பண்றேன், டொயோட்டா வாசல்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். வந்து 5-10 நிமிஷத்துல பல்லாவரத்துல இருந்து வரேங்கிறாங்க. என்ன பெரிய டிரைவரா இருந்தா அவங்க 10 நிமிஷத்துல வந்து பல்லாவரத்துல இருந்து வருவாங்க கோயம்பேடுக்கு. யோசிச்சு பாருங்க. ஸோ அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் சும்மா உட்காந்துருக்கேங்கிறனால வீடியோ எடுப்போம் அப்படின்னு வீடியோ எடுத்து ஆன் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து என் முன்னாடி பாருங்க ஒரு லெஜண்ட் கார் நிக்குது. லெஜண்டர் கார், ஃபார்ச்சுனர் லெஜண்டர். ஸோ எனக்கு வந்து இந்த கார், அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கிறிஸ்டா அண்ட் இங்க இருக்கிற இந்த ஹை கிராஸ், இந்த 3 வண்டியுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்னைக்கு இந்த வண்டி வாங்குறது அப்படின்னு ரொம்ப எனக்கு இந்த வண்டி பார்த்துட்டு இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஓலாவில் வந்திருக்கேன். ஓலா வந்து பிரச்சனை வச்சுச்சு இடையில வந்து 70% இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வண்டி ரன்னிங்கில் இருக்கும் போது திடீர்னு பார்க்கிங் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகி ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஆஃப் ஆச்சு. அது ஏதோ பிஎம்எஸ்ல ப்ராப்ளம் வந்திருக்கும், மறுபடியும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முரளி ப்ரோ. நான் முன்னாடி சர்வீஸ் பண்ண இடத்துல நீங்களே மறுபடியும் சார்ஜ் போட்டு பாருங்க, ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அதுவே ரெடி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ரேபிடோ ஒன்றை வச்சு டோ பண்ணி வீட்டுக்குலாம் எடுத்துட்டு போயிட்டு ஃபுல் சார்ஜ் பண்ணி பார்த்தேன், மறுபடியும் அதுவே ரெடி ஆயிடுச்சு. ஆனா சொல்ல முடியாது, எப்போ வேணா மறுபடியும் நின்றும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. பிஎம்எஸ் போர்டு தான் மாத்தணும் அப்படிங்கிறாங்க. பிஎம்எஸ் போர்டு மாத்தணுமா, எவ்வளவு ப்ரோ செலவாகும் அப்படின்னு கேட்டா, பிஎம்எஸ் போர்டுலாம் கிடைக்காது ப்ரோ, நீங்க மாத்தாதீங்க, அப்படியே ஓட்டுங்க, நிற்கும் போது நின்றுக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த வண்டி இப்போ நான் எதனால நம்பி ஓட்டிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. எப்ப வேணா நின்றும் அப்படிங்கிறாங்க. எப்ப நிக்கும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகே காத்திருந்து பார்ப்போம், அது வரையும் வண்டி ஓட்டுவோம். ஸோ இந்த விளாக ஃபுல்லா பாருங்க. அடுத்து மணி வந்து 5 மணி தான் ஆகுது, பஸ் எப்போ போறதுன்னு தெரியல. வந்தோடனே பார்சல் வாங்கிட்டு அடுத்து எங்க போறேங்கிறத ஃபுல்லா பாருங்க சொல்றேன். ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 4ங்கிறது வந்து தலைவி த்ரிஷாவோட பர்த்டே அப்படின்னு நான் சொல்லி கிரிஞ்சு பண்ண மாட்டேன். எலெக்ஷன் டேட்
ஸோ வளர்றேன். எலெக்ஷன் டேட் இல்ல, எலெக்ஷன் கவுண்டிங் டேட். நான் பாருங்க, காலையில விடிய காலையில கூட எவ்வளவு வந்து அரை தூக்கத்துல சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்கேன். நான் இன்னும் முழுசா தூங்கல, ஒரு 3 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். 12 மணிக்கு தூங்கி மறுபடியும் ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு 3:45 இங்க இருக்கிற மாதிரி வந்துட்டேன். 3 மணி நேரம் தான் ஓரளவு தூங்கியிருக்கேன். அரை தூக்கம் தான், பரவாயில்ல. நான் மாதிரி ஒரு அரை தூக்கத்துல தான் இப்ப உட்காந்துருக்கிறேன். இன்னைக்கு என்ன டேன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கவுண்டிங் டே. இன்னைக்கு வந்து ரிசல்ட் டே. ஒரு 10 days பிஃபோர் வந்து நான் யாருக்கு ஓட்டு போட்டேன், நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க, அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, என்னோட இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ற, நான் ஸ்டோரியில போட்ட எல்லாருமே எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தா இல்ல ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தா எல்லாரும் யாருக்கு ஓட்டு போட்டீங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கிறத தாண்டி இன்னைக்கு ரிசல்ட் வந்துடும். யார் ஜெயிப்பாங்க, யார் ஜெயிக்க போறாங்க, இல்ல யார் தோக்க போறாங்க, ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிடும். நான் வந்து எல்லாரும் தூங்கி எந்திரிச்சு நீங்க வந்து நியூஸ் பார்ப்பீங்க. நான் இனிமே அப்படியே கண்டினியூவா நியூஸ் பார்க்க போறேன். ஸோ இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கியூரியஸா இருக்கேன் கைஸ். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். சென்னையில பயங்கரமா வெயில் அடிக்குது பகல் டைம்ல. ஆனா இங்க வந்து விடிய காலையில இப்ப இந்த டைம்ல வந்து வெயில் அடிக்கல, சாரி வெயில் அடிக்குது, ஹீட்டா இல்ல, ஆனா கொஞ்சம் லைட்டா சில்லுன்னு இருக்கு. எப்படின்னு தெரியல, கிளைமேட் வந்து லைட்டா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. மத்த மத்த டைம்ல மத்தியானம் டைம்ல காலையில ஆனா இல்ல சாயந்தரம் ஆனாலும் பயங்கர ஹீட்டா இருக்கும். நைட்லாம் தூங்க முடியாது, அவ்வளோ ஹீட்டா இருக்கும். வீட்டுக்குள்ளாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அனல் அடிக்கும். அந்த மாதிரி ஹீட்டான இருக்கிற ஊர்ல இப்போ வந்து இப்போ வெயில், இப்போ விடிய காலையில நான் வந்து வெளியில சுத்திட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கு. அண்ட் ஒன் திங் நான் இப்போ நோட் பண்ணேன், இங்க பாருங்க, இந்த இவ்வளோ பெரிய காரு புதுசு புதுசு மாதிரி இருக்கு. ஆனா இந்த டோர்ல பாருங்க, எவனோ வெள்ளை கலர்ல கோடு போட்டிருக்கான். இது வேற யாரோ வந்து இந்த கார்ல கோடு போட்டாங்களா இல்ல காரனே போய் எங்கேயாவது லைட்டா கோடு போட்டுக்கிட்டானான்னு தெரியல. ஆனா இந்த டார்க் கலர் கார்ல இந்த மாதிரி வெள்ளை கலர்ல கோடு விழுந்தா, அதுவும் இவ்வளோ பெருசு ஒரு டோர் முழுசா இவ்வளோ பெரிய கோடு விழுந்தா அப்படியே நெஞ்சிலேயே அந்த கோடு விழுந்த மாதிரி இருக்கும். எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குது. அந்த டார்க் கலர் கார்ல இவ்வளவு ஒரு டோர் முழுக்க ஒரு வெள்ளை கலர் கோடு இருக்குது அப்படிங்கறத பார்த்தா எனக்கு, நான் யாருனே தெரியாது, இந்த காரை நான் இப்பதான் பாக்குறேன். எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குது. இந்த காருக்காரங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. பஸ் வந்துச்சு கைஸ். இப்போ போச்சுல ராஜம்மாள் டிராவல்ஸ், அவங்க கிட்ட இருந்து தான் பார்சல் வாங்கினேன். ஸோ பஸ் வந்துருச்சு, பஸ் இருந்து பார்சலும் வாங்கியாச்சு. இதுதான் டப்பா. இது என்ன டப்பா, என்ன பார்சல் உள்ள இருக்குங்கிறது நான் பிரிக்க போறது கிடையாது. ஐம் சாரி. இது வந்து இங்க வந்துச்சு, எனக்கு வரல. ஓகேவா, இது வந்து எனக்கு வரல. அந்த பார்சலை வந்து நான் வந்து ரிசீவ் பண்றதுக்கு தான் நான் இப்போ வந்தேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:20. பஸ் வந்து என்ன நேரம் வரும்னு சொன்னாங்க, 4 மணிக்கு வரும்னு சொன்னவங்க 5:20 வராங்க. 5:20 அட்லீஸ்ட் வந்துட்டாங்க. நான் பார்சல் வாங்கிட்டேன். நான் நினைச்சேன் ஒரு 6 மணி ஆயிடும் அப்படின்னு நினைச்சேன். 6 மணிலாம் ஆகல, 5:20 வந்துட்டாங்க. ஸோ பார்சல் வாங்கியாச்சு. நான் இப்ப கிளம்பி வீட்டுக்கு போக போறேன். நெடுந்தூர பயணம் தொடரும். பாய். வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.